அனைத்துகளுக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு இந்த காணொலி காட்டி எங்க வந்தாங்கன்னா என்எஸ்ஆர் ஜுவல்லரிக்கு தான் வந்தாங்க. ஏன் நீங்க வந்தாங்கன்னா இப்ப தற்போதைய நிலைமையில நகைகள் என்ன விலை போகுதுன்னு தான் பார்க்க வந்தாங்க. கொஞ்சம் குரல் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கொஞ்சம் 2 நாளா காய்ச்சலும் தடிமை ஜெஃப்ராதனஸ் வந்து தனக்கு வந்த காய்ச்சல எனக்கு பரப்பி விட்டார். மழைக்கு நினைஞ்சு கொஞ்சம் காய்ச்சல் ஆகிட்டு தான் குரல் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஓகே, நாங்க இப்ப என்எஸ்ஆர் ஜுவல்லரிக்கு வந்திருக்கிறோம். அது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா வின்சென்ட் சந்தில இருந்து நாங்கள் மினி பஸ் ஸ்டாண்டுக்கு போற கஸ்தூரியார் ரோட்ல வந்து ஒன் வே ரோட் ஒன் வே ரோட்ல வந்து அங்க இந்த வின்சென்ட் சந்தில இருந்து வந்தமண்டா விளக்கை பக்கத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்குள்ள விளக்கை பக்கத்துல என்எஸ்ஆர் ஜுவல்லரி இருக்கு. சந்தில ஒரு கடை இருக்கு, இது உள்ள இருக்கிற கடை என்எஸ்ஆர் ஜுவல்லரி ஒரு கடை இருக்குது. அதாவது அந்த பெட்ரோல் செட் வின்சென்ட் சந்தில இருக்கிற பெட்ரோல் செட்ல இருந்து உள்ள வரைக்கும் 100 மீட்டருக்கு உள்ள இருக்குது. இப்ப நாங்களே நீங்க வந்தாங்கன்னா என்னென்ன டிசைன்ல நகை இருக்கு, அதோட என்னென்ன விலைகள்ல இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நாங்கள் கடைக்குள்ள வந்துட்டோம். முதலாளி என்ன இருக்காரு? வணக்கம். வணக்கம். உங்க பேர்? என் பேர் கஜன். இப்ப எவ்வளவு காலமா உங்க கடை இந்த கடை இருக்கு? இந்த கடை வந்தோம்னா இப்ப திறந்து ஒரு 6 வருஷம் இருக்கு. எங்களோட மெயின் ஷாப் வந்து ஸ்ரீநதி அண்ணாமலை அண்டு கஸ்தூரியா ஸ்டாண்ட் ஜங்ஷன்ல இருக்கு. என்எஸ்ஆர் ரூபன் காம்ப்ளெக்ஸ் அதுல இருக்குது. அதுல இருக்கு எங்களோட மெயின் பிரான்ச். அது வந்து ஸ்ரீநதி அண்ணாமலை என்ற பேர்ல இருக்குது. அது வந்து 42 வருஷமா இருக்கு அந்த கடை. 42 வருஷம். அதுன்ற பிரான்ச் தான் நாங்க இது இப்போ ஓபன் பண்ணி ஒரு 6 இயர்ஸ் 6 வருஷம் ஆகுது. அதுல இருந்து இப்போ ஒரு 6 வருஷமா இந்த கடை இங்க இருக்கு. இப்போ இது சரியான ஒரு அட்ரஸ் சொல்றேன்டா என்ன? இந்த அட்ரஸ் வந்து கஸ்தூரியார் வீதி கஸ்தூரியார் ரோட் பேர். கஸ்தூரியார் அந்த பெட்ரோல் செட்ல இருந்து உள்ள வர ஒன் வே ரோட். இந்த ஒன் வே ரோட்ல லிங்கங்கூல் பார் இருக்கு தானே. லிங்கங்கூல் பார் பக்கத்துல 3வது 4வது கடையா இருக்கு. ஓகே. இப்போ வந்து நகை வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி விலை போகுது இப்ப தற்போதைய நிலைமையில? தற்போதைய விலை வந்தோன்னா இன்றைக்கு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா பிரைஸ் வந்து இன்றைக்கு 1,62,000 போகுது. சிங்கப்பூர் பிரைஸ் வந்து 1,77,000 போகுது. 1,70,000 24 கேரட் விலை தான் போகுது. சிங்கப்பூர் 22 கேரட் வந்து இன்றைக்கு 1,70,70,000 இருந்து 1,90,000 வரையும் இருக்கு. அது ஒவ்வொரு நீங்க என்ன சொல்றது, இப்ப நாங்க வந்து சொல்றது 24 கேரட் பிஸ்கெட் விலை தான் 1,70,000. இப்ப நீங்க சிங்கப்பூர் டிசைன் எடுக்க போறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜ் ஆட்டா எடுக்கிற தங்கத்தின் விலையில இருந்து அதுக்கு ஒரு மேக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஒரு பெர்சன்டேஜ் வரும். இப்போ ஸ்ரீலங்கா போனோம்னா இன்றைக்கு 1,62,000 அது 1,62,000 லேபர் சார்ஜும் வேஸ்டேஜும் வரும். அதோட செய்கூலி செய்தாரே வேண்டாம். இப்ப இந்த விலை மாறுமா இல்லாட்டி அதே நிலைமையில இருக்கும்? ஆனா இப்ப அநேகமா இப்ப இந்த 2 வாரமா இந்த விலை வந்து 1,70,000க்கும் 1,80,000க்கும் இடையில இந்த விலை நிக்குது. அநேகமா அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா சொல்லலாது, நாட்டு நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். இப்ப வேர்ல்ட் மார்க்கெட் தானே விலை வந்து நாங்க விலை மதிக்கிறதுல தானே வேர்ல்டா வந்து வைக்கிறபடியா எங்களோட டாலரோட பண வீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி விலை ஏறுறாங்க சொல்லல. ஆனா சராசரியா பார்க்க போனா நேற்றைய விலையோட இன்றைக்கு வந்து ஒரு 2,500 பவுண்ட் தான் கூடி இருக்குது. ஆனா தங்க செலவுல குறையலாம் கூடலாம், அது வாய்ப்பு இருக்கு சொல்லல தானே. சரியான இல்ல இப்ப எல்லாமே ஏறி இருக்கிறதுல தங்கத்தின விலை ஒரு கட்டத்துல நல்லா ஏறி இருந்தது. இப்ப கொஞ்சம் சடலியா குறைஞ்சி ஒரு 1,60,000 வரையும் வந்துச்சு. பிறகு கொஞ்சம் படிப்படியா கூடி இப்ப ஒரு 1,70,000க்கும் 1,75க்கும் வரைந்தா இன்றைக்கு தங்கத்தின் விலை வந்து 1,77,000 போகுது. இப்ப சிங்கப்பூர் தங்கத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் தங்கம் வந்து என்னட்டா இப்ப சிங்கப்பூர் வந்து அங்கேயே மேக் பண்ணி வருதானே. இப்ப அங்கே மேக் பண்ணி வரைக்கும் அதோட பினிஷிங் வந்து நல்லா இருக்கு. இப்ப நாங்க வந்து இப்ப ஒரு நெக்லஸ் எடுத்துக்கொண்டோம்னா அந்த நெக்லஸை செய்ய வந்து இங்க செய்ய நான் கையால செய்ய போறோம். இப்ப ஹேண்ட்மேக் செய்ய அதோட பினிஷிங் வந்து அவ்வளவு லுக் இருக்காது. இப்ப எங்களோட கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா ஷைனிங்கா இருக்கணும், பொலிவா இருக்கணும், பட் அந்த ஜாயிண்ட் எல்லாம் நீட்டா இருக்கணும். இப்ப நாங்க இங்க கையால செய்ய அந்த அதுல வந்து இப்ப நாங்க கையால செய்ய அதுல வந்து வெட்டுப்புற கீறல் எல்லாம் தெரியும். தெரியக்க அது ஹேண்ட்மேக் அப்படி பெரும்பா காட்டும். பட் சிங்கப்பூர்ல எடுக்க என்னன்னா அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் வண்டியில தானே பெர்சன்டேஜ் எடுக்க அது ஒரு விலை வந்து கொஞ்சம் குறைவா வரும். இப்ப இங்கத்த விலைக்கு வந்து செய்கூலி சேதாரம் விலைக்கு 2 விலையும் கிட்டத்தட்ட 1 தான் வரும். அந்த பினிஷிங்காக தான் மக்கள் கூடுதலா சிங்கப்பூரை விரும்புறது. பட் அதுல விற்கைக்கும் கழிவு இல்லை. அதனால இந்த பொலிசிங்கா ஷைனிங்கா இருக்கு. என்ன இருந்தாலும் இப்ப நாங்க இந்த கையால வாக்குற அச்சுக்கு அந்த சில செய்ய கேம் கையால செய்யறதுக்கு அந்த அச்சுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அதை இப்ப வந்து நகை செய்யறா இப்ப நீங்களே சொந்தமா செய்து கொடுக்குறதா இல்லாட்டி? இப்ப எங்களுக்கு கஸ்டமர் சில ஆர்டர் அவைக்கு இப்படி டிசைன் வேணும் இது வேணும். இப்ப எங்க கைவேல இங்க ஸ்ரீலங்கா பவுண்ட்ல செய்யறோம்னா எங்கிட்டே இருக்கு ஒர்க் ஷாப் எல்லாம் இருக்கு. அங்கேயே நாங்க லேபர் எல்லாம் வச்சிருக்கோம். அவை என்னென்ன மாதிரியான விதத்துல என்னென்ன மாதிரி டிசைன் எப்படி கேட்குறோம் அதுக்கு வேணா செய்து கொடுப்போம். அவை டிசைன் தந்தா நாங்க செய்து கொடுப்போம். அவைக்கு ஏற்ற மாதிரி நான் விரும்பத்தக்க மாதிரி செய்து கொடுப்போம். இப்ப வந்து எவ்வளவு தொகை இப்ப ஒரு கல்யாண வீட்டுக்கு நிறைய நகைகள் வேணும் தான். இப்ப அந்த சகலது உங்களால செய்து கொடுக்க எல்லாம் செய்ய முடியும். இப்ப ரெடிமேட் எடுத்து ஆர்டர் பண்ணி கொடுப்போம். இப்ப இங்க வந்து உதாரணத்துக்கு இப்ப ஒரு வெட்டிங் இப்ப தாலி கூட செய்யணும்டா எத்தனை பவுன்ல குறைஞ்சது 3 பவுன்ல இருந்து கிட்டத்தட்ட 11 பவுன் 15 பவுன் அதிக கூண்ட பவுன்லயும் செய்யலாம். கஸ்டமர் எத்தனை பவுன் கேட்கணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்க இங்க செய்து கொடுப்போம். இப்ப தாலி குடிக்காத நிறைய டிசைன்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு டிசைன் வந்து இப்ப
சிங்கப்பூர் பவுன் தான் தேவையானாலும் அதுல உடனே தான் எடுத்து கொடுப்போம் நாங்க. இப்ப எவ்வளவு ஆகுது முதல்ல இப்ப ஒரு தொகையா சொல்லணும் எவ்வளவு ஆகுது உங்களுக்கு சொல்லணும். இப்ப அநேகமா இப்ப இங்கத்தி போன ஆர்டர் பண்ணா நாங்க ஒரு மேக்ஸிமம் 3 daysல கொடுப்போம். மற்ற சிங்கப்பூர் ஐட்டங்கள் அப்படி தேவையாண்டா இப்ப அதே மாதிரி பினிஷிங்ல தேவையாண்டா நாங்க ஒரு 1 week 10 daysல ஒரு மணி கொடுப்போம். இப்ப வந்து உங்கள்ட்ட தொடர்பு கொண்டு இப்ப உங்களோட கதைக்கு டீடைல்ஸ் எடுக்கணும்னா உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. இந்த ஃபோன் நம்பர் கடை நம்பர் வந்து 021-222-2809. இந்த நம்பர் வந்து ஸ்கிரீன்ல கீழே மேட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க காய்ச்சும் தண்ணலாம். மற்ற வந்து இப்ப ஒரு தொகையா ஆர்டர் பண்ணீங்க நிறைய காசு வருந்தானே. அந்த காசு வந்து எல்லாம் கையில கொண்டு இல்லாதானே. இப்ப உங்களோட கார்ட் வந்து கார்ட் பேமெண்ட் எடுக்க முடியும். அங்கிட்ட இருக்கு விசா கார்டு எல்லாம் வேர்ல்ட் வைஸா அக்செப்ட் பண்ணக்கூடிய கார்டு மிஷின் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஏன்னா சில இடங்கள்ல அந்த பிரச்சனை இருக்கு. இப்ப கார்ட் பேமெண்ட் எடுக்க மாட்டேன். ஓகே, மற்ற வந்து என்னென்ன டிசைன் இருக்கு இப்ப உங்கள்ட்ட என்னென்ன நகைகள் என்னென்ன டிசைன் இருக்கு வந்து இப்ப அநேகமா சிங்கப்பூர் டிசைன், துபாய் டிசைன், துருக்கி டிசைன் எல்லா டிசைனும் அங்கிட்ட இருக்குது. எங்களுக்கு அங்க இதெல்லாம் வாருது நகைகள் இருக்கு. இப்ப உங்களுக்கு தேவையான டிசைன் ஐட்டங்கள் இருக்கு, நீங்க பாக்கலாம். பாக்கலாம். முதலாவது நெக்லஸ் இருக்கு என்னென்ன? ஆமாம், இது நெக்லஸ் ஐட்டம்னா என்னென்ன மாதிரி பிரைஸ்? இப்ப குறைஞ்ச விலையில இருந்து குறைஞ்ச விலை என்று இல்ல. இப்ப இது வந்து இந்த நெக்லஸ் வந்து குறைஞ்சது 3/4 பவுன்ல இருந்து இருக்கலாம். 3/4 பவுன்ல இருந்து 1 பவுன், இதெல்லாம் 1 பவுன் டிசைன், 1.25 பவுன் டிசைன், குறைஞ்சது 4-5 பவுன் வரை நெக்லஸ் ஐட்டம் எடுக்கலாம். ஓகே, இப்ப அந்த பவுனுக்கு ஏற்ற மாதிரி விலை இருக்கு. பவுனுக்கு ஏற்ற மாதிரி விலை இருக்கும். இதுல எல்லாம் சிங்கப்பூர் ஐட்டம் தான். சிங்கப்பூர் ஐட்டம் இருக்கு, மற்ற துபாய் ஐட்டங்கள், துருக்கி ஐட்டம் எல்லாம் இருக்குது. இதுல வந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து இது அட்டாம். பட் இதுல வந்து இப்ப நீங்க கேட்கிற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வெயிட்டுக்கு இப்ப சில இந்த டிசைன்ல 1 பவுன் வேணும்னா இது 1 பவுன், இதுல 2 பவுன் வேணும்னா 2 பவுன், அப்படி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நாங்க எடுத்து கொடுப்போம். ஒரே டிசைன்லயே பவுன்கள் பவுன் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பட்ஜெட் கேஷுக்கு ஏற்ற மாதிரி நாங்க கொடுக்கலாம். இதெல்லாம் நல்ல வடியா இருக்கு. கலர்கள் கொஞ்சம் போட்டு நல்ல இதா இருக்கு. இதெல்லாம் துபாய் டிசைன் நாமல் ஒர்க் பண்ணபடி அந்த பாக்க நீங்க சொன்னவே தெரியும். இந்த பாலிஷிங் ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கு. இது என்ன மாதிரி? இது என்ன விலை? இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த நெக்லஸ் வந்து 1 பவுன் வரும்னா, இது இந்தியா நீங்க விலைக்கு எடுக்க போனா உங்களுக்கு இந்தியா விலைக்கு வந்து இது வந்து 1,79,000 பேர். 1,79,000 பேர் கூட. இது வந்து பாக்குற யாருக்குன்னா பொம்பளை பிள்ளைக்கு தான் கூட பியூஸ். சரி, ஏன்னா நகை என்னாலே பெரியவங்க வந்து இந்த மோதிரம் எல்லாம் கூட தான் இருப்பாங்க. லேடிஸுக்கு தான் மெயினா வெட்டிங் ஷூட்டா போடக்கூடிய மாதிரி. ஓகே, இதுல விலை கூடினா விலை கூடினா என்னன்னா இப்படி இருக்கணும். இதெல்லாம் வந்து 4 பவுன் வரும். 4 பவுன் பாக்கானா சும்மா நார்மல் மாதிரி இருக்கேன். இதெல்லாம் அப்படியே ஷோட்டா அவன் கழுத்தோட ஒட்ட நிக்கும். இதெல்லாம் வெட்டிங்க்கு அப்படி கொடியோட செட்டா போட வடிவா இருக்குமாண்ணா. 4 பவுன்டா என்ன விலை? 4 பவுன்டா அதில் வந்து இதில் வந்து துபாய் டிசைன். இதில் வந்து இதுல ஒரு பவுன் வந்து இந்தியா விலைக்கு வந்து 1,82,000 பேர். 1,82,000 4 பவுன் பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு விலை உங்களுக்கு. சிங்கப்பூர் பார்க்க துபாய் கொஞ்சம் விலை கூட. அதுல அந்த மேக்கிங் சார்ஜ் வந்து கொஞ்சம் கூட, லேபர் பெர்சன்டேஜ் வந்து ஆட் பண்றது கூட. இது என்ன? இது வந்து இது இப்ப வெட்டிங் ஆகலுக்கு செட்டா போடுற ஐட்டம். இது வந்து இப்ப நெக்லஸ், இது ஷோர்ட்டா போடுறது, இது லாங்கா போடுறது. இது நெக்லஸ், இது ஆரம். இது இப்ப வெயிட் குறைஞ்ச ஆரம். இது வந்து 2.5 பவுன் வரும். இந்த ஆரம் இது வந்து 1.25 பவுன் வரும். இப்படி செட் ஆகுது. இப்ப சில பேர் வந்து பெரிய வெயிட் விரும்ப மாட்டாங்க தானே. எல்லாரும் வசதிக்கு ஏற்ற மாதிரி தானே. இப்ப பெரிய அளவுல வந்து எடுக்கிறவங்க பெரிய வெயிட்ல பாப்பாங்க. சின்ன வெயிட்ல எடுக்கிறவங்க வந்து இப்ப இதை பாப்பாங்க. இது 2.5 பவுன் ஆரம். இது வந்து 1.25 பவுன் நெக்லஸ் வரும். பட் இதெல்லாம் இதுவும் அந்த லாங் டிசைன் தான். இது வந்து துபாய் டிசைன். சும்மா ட்ரெடிஷனா போடக்கூடிய மாதிரி இப்ப ட்ரெண்டிங்ல வர்ற மாதிரி இப்ப இந்த டிசைன் எல்லாம் அப்படி வருது. இது சிங்கப்பூர், இதெல்லாம் சிங்கப்பூர் டிசைன். இதெல்லாம் வந்து இப்ப துபாய் டிசைன். இதெல்லாம் இப்ப சில பேர் வந்து இப்ப விரும்புவாங்க. இப்ப வந்து இப்ப ஜெனரேஷன் தெரியும் தானே. முந்தைய மாதிரி பழைய காலத்து அம்மாக்கள் போடா மாதிரி இப்ப தாக்கள் லாங் ஆடுக்கு இப்ப டிசைனை பார்ப்பாங்க, விரும்புவாங்க. நெட்ல பார்த்துட்டு தங்களுக்கு இப்படி டிசைன் வேணும். இதெல்லாம் வந்து துபாய் டிசைன் வரும். இதெல்லாம் வெயிட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 பவுனுக்குள்ள வரும். இது 3 பவுன் வரும். இது ஷார்ட் நெக்லஸா வரும். இது சிம்பிளா போடக்கூடிய மாதிரி வரும். கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த வேலைப்பாடு பினிஷிங் வந்து அங்க தான் இந்த வேலை. நான் இதில் வந்து கையால செய்யல. இதெல்லாம் அங்க மிஷினால அடிச்சு அப்படியே வரும். இப்பத்தி ஆக்களும் கொஞ்சம் அந்த ட்ரெண்டான டிசைன் தான் விரும்புவாங்க. பட் இதுல பாத்து இதுல அந்த சிலிண்டர் இருக்கு போல. இது என்ன அந்த லக்ஷ்மி பதிச்ச பதக்கம் மாதிரி அப்படி நெக்லஸா வருது. பழைய காலத்துல அம்மாக்கள் காட்டி அட்டியல் நெக்லஸ் அது மாதிரி அந்த கொடி செயின் பின்னல்ல இப்படி ஒரு அந்த லக்ஷ்மி பதிச்ச பதக்க பெண்டன் வருது. இது சில பேர் வந்து இப்பத்த ஜெனரேஷன் லேடிஸாக்களும் கட்டுறாங்க. அந்த வயதானாக்களும் கூட விரும்புவாங்க. எத்தனை பவுன் வரும்? இது வேணா இப்ப 3.5 பவுன் வரும். இப்படி 3.5 பவுன் அநேகமா இதுக்கெல்லாம் கூட இருக்கு நினைக்கிறேன். இதுக்காக பவுன் வெயிட் கூட வரும். இப்ப இதுல பாக்க இது கொஞ்சம் நல்ல ஒரு கிராண்டா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. பட் இதெல்லாம் சிங்கப்பூர் டிசைன்கள், துபாய். மேல செயின்கள் இருக்குது. இதெல்லாம் இப்ப ஜென்ஸுக்கு லேடிஸுக்கு புறம்பா இருக்கு டிசைன் செயின்கள். ஓகே ஓகே. இப்ப ஜென்ஸுக்குன்னா இது ஜென்ஸுக்குண்டா எப்படி செயின் விரும்புவாங்க? இப்ப இந்த குறைஞ்ச வெயிட் ஆனா பொலிவான செயின். இந்த செயின் எல்லாம் இப்ப உங்களுக்கு 1.5 பவுன் ஆனா செயின் எல்லாம் பொலிவா இருக்கு. அந்த இது வந்து கூடுதலா அந்த சில்வர்ல போடுவாங்க அந்த சங்கிலி மாதிரி. இது வந்து அந்த லோட்டஸ் செயின்ன்றது. இது வந்து அந்த பொலிவான செயின். இப்ப ஆம்பளையில் போட்டா கொஞ்சம் காலத்துக்கு பொலிவா இருக்கு. இது கொமனா யூஸ் பண்ணலாம், லேடிஸும் போடலாம். ஆனா ஜென்ஸாக கூட விரும்புவாங்க.
இது கொஞ்சம் நல்ல பாலிஷிங். இது 2 பவுன் வரும், இது 1.5 பவுன். இது வந்து 3/4 பவுன் வரையும் இருக்கு. 3/4ல இருந்து 1 பவுன், 1.25, 1.5, 2 கேட்கிற வெயிட்டுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். பட் இப்படியும் இருக்குது. இது வந்து இது லேடிஸும் இது ஜென்ஸும் போடுறது. இதெல்லாம் துபாய் டிசைன், பட் இது சிங்கப்பூர் டிசைன் செயினல் இருக்குது. ஒன்னு அந்த வித்தியாசம் தெரியுது, வித்தியாசமான செயின் பாலிஷிங்ல வித்தியாசம் தெரியுது. இது லேடிஸ் வந்து இது வந்து காசு மாலைன்றாங்க, பழைய காலத்துல போடுவாங்க அந்த செயின். இப்ப திருப்பி அந்த புது ஜெனரேஷனுக்கு அப்டேட் ஆகி வருது. இதெல்லாம் வெயிட் குறைஞ்ச 1.5 பவுன்ல இருந்து இருக்கு. நல்ல ஒரு வெயிட், நல்ல அந்த காசுல தான் கொஞ்சம் வெயிட் இருக்கு போல. மற்றெல்லாம் சும்மா செயின் சிம்பிளா வருது. இதெல்லாம் லட்சுமி பதிச்சபடி வருது. லட்சுமி சில ஒரு ரிலிஜனுக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்டியன்ஸ் மாதா பதிச்சு வரும், அதுக்கேற்ற மாதிரி. பட் இது வந்து ப்ரோ செயின்ன்றது லேடிஸ் போடுறது. இப்ப அந்த கொடி செயின் போடுவாங்க. இப்ப அந்த இதுல வந்து சில பேர் இப்ப சிம்பிளா ஸ்டைலுக்கு போடுறதுக்கு அப்படியே செயினோடய செட் ஆகுது. இது வந்து 1.5 பவுன்ல இருந்து 2-3 பவுன் வரையும் இருக்கு. இது கொஞ்சம் இந்த வித்தியாசமே. இந்த முந்தி போடுறாங்க அந்த நார்மல் செயின் மட்டும் செயின் போட்டா ப்ரோச் பிட் பண்ணுவாங்க. இப்ப அப்படி செட்டா சேர்ந்து வருது. இது என்ன? இது வந்து பதக்க டிசைன். இதுகள் வந்து இங்க செய்யறது சிலங்கால மேக் பண்றது. ஓகே. இப்போ இது வந்து அந்த பெண்டன் மட்டுமா? பெண்டன் மட்டும். இது இப்ப பதக்கம் வந்து இதுக்கு சில பேர் வந்து செயின்ல போடுவாங்க, சில பேர் முத்து செயின் கட்டி போடுவாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க பதக்கங்கள் செய்து வச்சுக்கோம் சாம்பிள். ஓகே. இது எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. சில இப்ப திருப்பி இது ட்ரெடிஷனல் வருது. இப்ப சில பேர் திருப்பி வந்து கேட்கறாங்க, வெளிநாட்டுக்காரெல்லாம் இதைத்தான் வந்து கூட விரும்பி கேட்பாங்க. அப்ப அதுக்காக நான் சாம்பிள் வச்சுக்கிறேன். அப்படி இல்ல அவங்க டிசைன் தந்தா நாங்க செய்து கொடுப்போம். டிசைன் தந்தா இப்ப மரகத பதக்கம் சொல்லுவாங்க, அன்ன பதக்கம், மயில் பதக்கம். இது மரகத பதக்கம். என்ன விலை? இது வந்து விலை வந்து இல்ல, இது வந்து இப்படியே 4 பவுன் வருது. 4 பவுன் வருது. செய்கூலி சேதாரங்கள் வருது. 4 பவுனுக்கு ஏற்ற மாதிரி செய்கூலி சேதாரம். அதுக்கு பேட்டா இங்க செய்யறேன். இதுக்கு 2 பவுன் விலைக்கு 1,62,200 பவுன் விலை வரும். அதுக்கு பிறகு செய்கூலி சேதாரம் பேட்டா. நல்லா இருக்கு. கை வேலைப்பாடு இங்க செய்யறது சிலங்கால மேக் பண்றது. சிங்கப்பூர் டிசைனும் வருது. சிங்கப்பூர் டிசைனும் வருது. அது சில பேர் சிங்கப்பூரை விட பதக்கங்கள் கூட இங்க தான் விரும்புவாங்க. பழைய காலத்தாக்கல இப்ப முந்தி வந்ததை இப்ப திருப்பி வந்து அட்டியல் பதக்கம் எல்லாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் இப்ப அதான் வந்து விரும்பி செய்யறாங்க கூடுதலா. ஏன்னா இங்க செய்ய விரும்பின டிசைன்ல செய்யலாம். தங்களுக்கு வந்து பழைய கால இதுலயே அந்த செய்து பழக்கிட்டாங்க தானே அந்த முந்தி. அப்ப அதே இப்ப திருப்பி ட்ரெடிஷனலா கொண்டு வரணும்டா சில பேர் விரும்புவாங்க. இதுல இந்த 3ல இது நல்ல இது தனி போனா இது ஸ்டோனும் அந்த பேர்லும் வச்சு வருது. இது தனி போனா வருது. இது அந்த அன்ன பதக்கம். கூடுதலா சில பேர் என்ன இதுல எடுக்க யோசிப்பாங்க, கல்லோட எடுத்தோம்னா அப்புறம் விக்க கழிவு வருமாண்டு. ஆனா நாங்க செய்து கொடுக்க கல்லு முத்தெல்லாம் கழிச்சுதான் கொடுப்போம். கல்லு முத்து வைக்கிறது தனி பவுனுக்கு கூலி சேரம் போட்டு கொடுப்போம். அது சில பேர் யோசிப்பாங்க, என்ன இதுல எடுத்தோம்னா அப்புறம் பின்னுக்கு விக்க நாங்க இதை கொடுத்தா கழியும் இல்லோ. சில பேர் தனி பவுன் விரும்புவாங்க. இதை எடுத்தா எப்பயும் பெருமதியா இருக்கும். குப்பில வைப்பேன் ஒரு 10 வருஷம் சென்றாலும் ஒரு நேர் தேவைக்கு நான் விக்க உள்ளைக்கும் அது தனி போனா இருந்தா பெருமதியா இருக்க மாட்டாங்க. சில பேர் தனி போன எடுப்பாங்க. அது உண்மை. இது என்ன சிங்கப்பூர் டிசைன். இது வந்து ஸ்டோன் நெக்லஸ். இதுல இந்த சின்ன சின்ன கல்லு இதெல்லாம் சிங்கப்பூர்ல இருந்தே வரது. இது வந்து சிங்கப்பூர்ல இருந்து வர இந்த சங்கு டிசைன் பெயிண்டர்னு சொல்லி. ஓகே. ஆனா இது கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்க. அப்படியே அந்த இப்ப இதுக்கு போடுற மாதிரி இப்ப ட்ரெண்டிங் எல்லாத்துலயும் அந்த சின்ன சின்ன கல்லு வச்சிருக்கேன். ஆமா, இது அப்படி அங்கேயே மிஷின் மேல பாடு. இந்த ஃபினிஷிங் வராது. இந்த சின்னங்கள் பதிக்கிற இடம் கஷ்டம். இது வந்து 1.5 பவுண்ட் இந்த பெண்டன் மட்டும். இது வந்து இப்ப இது ஒரு நெக்லஸ். நாங்க நெக்லஸ்ல இப்ப பெண்டன் சாம்பிளுக்கு மாட்டி இருக்கோம். சில பேர் இப்படி செட்டா கட்டதுக்கு மாதிரி கொடுப்போம். செட்டா கொடுக்க கொஞ்சம் வெயிட் கூட வரும். இது தனியா 1.5 பவுண்ட் வரும் இந்த பெண்டன் மட்டும். இது ஒரு நல்ல லுக் கொண்டு கொடுக்கும். வித்தியாசமா இப்பதே ட்ரெண்டிங் புரியுதா? இங்க என்ன சிம்பிள் நெக்லஸ். இதுல வந்து வெயிட் குறைஞ்ச நெக்லஸ். இதுல வந்து இப்ப அரப்பவுன்ல இருந்து இருக்கு நெக்லஸ். இதெல்லாம் வந்து அரப்பவுன் டிசைன் வரும். இது வந்து சும்மா கேஷுவலா போடுறதுக்கு. இதில் வந்து இப்ப ஃபங்க்ஷனுக்கு போட மாட்டாங்க, ஒர்க்குக்கு போடுறாங்க. பட் சும்மா அங்கே அது இப்ப ஃபங்க்ஷன் சின்ன ஃபங்க்ஷனுக்கு போய்க்க பார்ட்டி ஃபங்க்ஷன் அதில் போடுறதுக்கு இப்ப இப்படி சிம்பிளா போடுறத போடுவாங்க. பட் டெய்லி யூஸுக்கு இது போடலாம். இதெல்லாம் வந்து பொக்ஸைன்ல செய்யறதானே. இதில் வந்து இப்ப குறைஞ்சது 1/2 பவுன்ல இருந்து 2 பவுன் வரையும் இருக்கு. இதெல்லாம் 1/2 பவுன் டிசைன் வரும். இதெல்லாம் 1/2 பவுன் டிசைன் வரும். 1/2 பவுன் 3/4 பவுன். இது வந்து சிங்கப்பூரா இல்ல இதெல்லாம் சிங்கப்பூரா? இதெல்லாம் இங்க செய்ய மாட்டா. சிங்கப்பூர்ல அங்கேயே வரும். ஒவ்வொரு டிசைன்ல வரும். சில பேர் முந்தி எல்லாம் இந்த போல் நெக்லஸ் போடுவாங்க. இப்ப ரெண்டிங் மாறி மாறி இந்த டிசைன் வேற மாதிரி அப்டேட் ஆயிட்டு. சும்மா நார்மலா ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் கோயில்களுக்கு டெய்லியும் போட்டுக்கலாம். பிரச்சனை இப்ப டெய்லி யூஸுக்குமே போட்டுக்கலாம். டெய்லி செயின் போடுற மாதிரி இதை போடுற மாதிரி ஒர்க்குக்கு போடுறாங்களா இதை போடுவாங்க. சும்மா கேஷுவலா போடுறதுக்கு போடுவான். இப்ப கோயிலுக்கு போய்க்கே பெருசு போட்டு போயிடலாம். இப்ப களவு பாயத்துக்காக போட சும்மா நார்மலா இப்ப கூட கவரிங் பாய்க்கிற கோயிலுக்கு சின்ன நார்மலா போடுவான். இந்த இங்கால இது அந்த நியூ டிசைன்களா? ஆமா, இது நியூ டிசைன். இது துபாய் டிசைன் சொல்றது. துபாய் டிசைன் சில பேர் விரும்புவாங்க. இதெல்லாம் இந்த டிசைன் எல்லாம் இது வந்து இந்த வெயிட் வந்தா 1.25 பவுன் வரும். 1.25 பவுன். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இது வந்து ஒயிட் கோல்டுன்றது. ஒயிட் கோல்டு வந்து கலர்ல டை பண்ணி ஸ்ப்ரே பண்றது. இதெல்லாம் அங்கேயே வரும். இது வந்து சில பேர் நினைப்பாங்க இது என்ன இமிடேஷன் ரோல் கோல்டு நினைப்பாங்க. இது கோல்டு தான். அந்த கோல்டுல கலர் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்றது. ஒயிட் கோல்டு அது அப்படி அந்த ஒரு பிளாட்டினம் மாதிரி அந்த அதுல டைய மாட்டேன். பிளாட்டினம் இல்ல, அந்த அதுல கலரிங்க மேக் பண்ணி இதன்னு ஸ்ப்ரே பண்றது. இல்ல இது கொஞ்சம் நல்ல இதெல்லாம் துபாய் டிசைன் தான். இப்பத்தியாக இது கூட விரும்பி இதான் கூட விரும்புவாங்க.
என்ன உடுப்புகள்லயும் அப்படித்தான், உடுப்புகள்லயும் பழைய டிசைன் விரும்புறேன், எல்லாத நகையிலயும் பழைய டிசைன் விரும்ப மாட்டேன். இங்கால செயின்கள் செயின் ஐட்டங்கள் நீங்க அதை பார்த்த மாதிரி இது வந்து பொக்ஸ் நார்மலா குமனா இங்க வந்து கூடுதலா பொக்ஸையும் பாவிப்பாங்க. இதில் வந்து கண்டினியூவா போட்டிருக்கலாம். இந்த செயின் வந்து யாரும் கமனா போடலாம், பட் இந்த செயின் பாவனைக்கு கூட. இது வந்து காப்பவுன்ல இருந்து 10 பவுன் வரையும் இருக்கு. கூட மூவ் ஆகுறா இந்த செயின் பொக்ஸ் செயின் தான். பொக்ஸ் செயினும் எம்ஆர்டி செயின் பிளக் செயின் மூவ் ஆகும். ஆனா அதிகம் கூட மூவ் ஆறது பொக்ஸ் செயின் தான். இதுக்கு பெண்டன் என்ன மாதிரி பெண்டன் இருக்கு. அது கிடையாது. ஜென்ஸ் கண்டா ஜென்ஸ் போடக்கூடிய ஓம் பெண்டன், சிங்கம் ஓ பெண்டன், அந்த அவைக்கிட்ட மாதிரி பெண்டன் இல்ல ஆர்டர் வேணா செய்து கொடுப்போம். பட் லேடிஸுக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட் பெண்டன், டிசைன் பெண்டன் இருக்குது. இப்ப பெண்டன் இல்லாம பாவிக்கிறனாலும் பாவிக்கலாம், அது பிரச்சனை. அவன் விருப்பம் தானே. இப்ப செயின் எடுத்து போட்டு பெண்டன் போடுறா அதுக்கிட்ட மாதிரி பாவிக்கலாம். இப்ப இது எத்தனை பவுன்ல இருந்து ஸ்டார்ட்? இது வந்து காப்பவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. காப்பவுன்ல இருந்து மேக்ஸிமம் கிட்ட 10 பவுன் வரையும் இருக்குது. அதுக்கு மேல அது அதிகமான பவுன் நாங்க ஓட பண்ணி எடுத்து கொடுப்போம். 20 பவுன் ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன். 20 பவுன்ல நாங்க ஒரு கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்தோம். அது என்ன வெயிட் என்ன அது 20 பவுன். 20 பவுண்ட் போட்டுக்கிற இதா இருக்கு. சில பேர் கஸ்டமர் செய்யல. சில வீடியோஸ்ல இந்தியா வீடியோல பாத்துருவோம். அப்படி இங்கேயும் சில பேர் இருக்காங்க தானே, தாங்களோட ஆசையான ஓட பண்ணி எடுத்து போடுவாங்க. எங்களை என்ன ஒரு லைட் வெயிட்னா ஓகே, சரி ஓகே, கொஞ்சம் கூட இருக்க இதா இருக்கு. சிம்பிள் நெக்லஸ். இது சிம்பிள் நெக்லஸ். இப்ப அதுல பார்த்த டிசைனர் மாதிரி அங்க இது என்ன? இதெல்லாம் இப்ப நீங்க கேட்டீங்க அந்த செயினுக்கு போடக்கூடிய பெண்டன் டிசைன். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் லேடிஸுக்குரிய பெண்டன். இந்த இதுல வந்து லேடிஸ் போடக்கூடிய மாதிரி இருக்கு, இது ஜென்ஸ் போடக்கூடிய மாதிரி. சிங்கமோ பெண்டன். சிங்கமோ இதெல்லாம் அந்த அதுல பார்த்து அந்த பெண்டன் நான் அதுல சாம்பிளுக்கால போட்டிருந்தேன் அந்த நெக்லஸ்ல. இப்ப சிம்பிளா அப்படி தனியா பாக்க இப்படி இதான் வரும். இதெல்லாம் லேடிஸுக்குரிய பெண்டன்கள். முந்தைய அந்த பெண்டன் அந்த வட்டம் மட்டும்தான், வட்டம் செய்வாங்க. இப்ப எல்லாம் சிங்கப்பூர் டிசைன் தானே. ஓகே ஓகே. இதுல இந்த மின்னலுக்கு போற சிம்பிள் மாதிரி எல்லாம் இருக்கு. இது ஸ்டோன் வச்சு வருது, அப்படியே ஸ்டோன் வச்சு வருது. மற்ற சில பேர் ஸ்டோனை கேட்பாங்க, சில பேர் தனிப்பவுன்ல வைப்பாங்க. இதெல்லாம் வந்து முந்தைய காலத்துல ஸ்டோன்ல வந்தது அதே டிசைன். இப்ப சில பேர் ஸ்டோனை விரும்பிக்க இப்படி வரும். ஸ்டோன் பேக்கிக்கு மயில் பெண்டன் இதெல்லாம் எனாமல் வச்சு ஒர்க் பண்ண மாதிரி வரும். அது சில பேர் தனிப்பவுன்ல கேட்டா இப்படி எடுத்து கொடுப்போம். தனிப்பவுன்ல ஏத்த மாதிரி ஸ்டோன்ல இருக்கிற பிரைட்டல் மகை இதுல அந்த பிரைட் நல்ல பிரைட்டா இருக்கு. ஓகே. அநேகமா வெளிநாட்டுக்காக வந்து இப்படி தான் விரும்புவாங்க. இப்ப எங்கத்தியாக வந்து கூடுதலா தனிப்பவுன விரும்புவாங்க. இதெல்லாம் நிறைய வகையா இருக்கு. இது என்ன? இது வந்து புளிப்பல்லுன்னா புளிப்பல்லு. இது என்ன மாதிரி என்ன விலை? இது புளிப்பல்லு வந்து பல்லுக்கு ஒரு விலை வரும். அது வந்து இப்ப இங்க நாங்க செய்து கொடுக்குறது. இது வந்து சிங்கப்பூர்ல வர, சிங்கப்பூர்ல வரது பிளாஸ்டிக் எல்லாம் வரும். இது நாங்க இங்க செய்து கொடுக்குறோம். புளிப்பல்லுக்கு ஒரு விலை வரும். சின்ன பல்லு வந்து குறைஞ்சது ஒரு 15,000 20,000 இருந்து பல்லு வந்து 1.5 லட்சம் வரையும் இருக்கு பல்லுன்ற விலை. அது நாங்க பல்லாவே தந்தாலும் நாங்க செய்து கொடுப்போம், இல்லாட்டி நாங்க செய்து கொடுப்போம். சின்ன பல்லுண்டா அதுக்கிட்ட மாதிரி பவுன போட்டு. புளிப்பல்லு உண்மையான பல்லா இல்லாட்டி இதுல உண்மையான பல்லு இந்த இதுல நடக்கிறதுல இது உண்மையான பல்லு. இந்த பல்லு வந்து உண்மையான பல்லு. இது நாங்க ஒரு செய்து கொடுக்குறது. இப்ப இது வந்து சின்ன பல்லு தானே. இது வந்து இப்ப நாங்க ஒரு காப்பவுன்ல காட்டி ஒரு சும்மா சேர்த்த மாதிரி செய்து கொடுக்குறது. பட் பெரிய பல்ல வைக்க தேவை வேண்டாம், அதுக்கு நாங்க செய்து கொடுப்போம். நாங்க ஒரு நாலஞ்சு வச்சு புளிப்பல்லுனா சும்மா செய்துட்டு இதுல பார்க்க வேற டிசைன் கேட்டாலும் எடுத்து கொடுக்கலாம். இதெல்லாம் இருக்கு. அந்த பெண் நீங்க சும்மா போய் காட்டலாம். ஓகே. இது லேடிஸ்க்குரிய பெண்டன், பெரிய பெண்டன். சில பேர் பெருசா விரும்புவாங்க, சின்ன பெரிய செயினுக்கு பெருசா போடணும். சில பேர் சிம்பிளா பார்ப்பாங்க, சில பேர் கிராண்டா கொஞ்சம் போடுறதுக்கு. இதெல்லாம் வித்தியாசம் இருக்கு. இல்ல எல்லாமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. மற்ற இது இந்த கடவுளோட படம் போட்ட மாதிரி பெண்டனல் இருக்கு. இப்ப ஜென்ஸாக கூடுதலா போடுவாங்க. பிள்ளையார் முருகன் பெண்டன், மற்ற பிள்ளையார், மற்ற ஆஞ்சநேயர், பெருமாள், ஓம் பெண்டன் அப்படி இருக்கு. லட்சுமி முந்தி நாங்க கூட பாய்க்கிற ஓம் பெண்டன் தான் அநேகமா விருப்பம். இப்ப சில பேர் அப்படி போடுறது குறைஞ்சிச்சு. இப்ப ஓம் பெண்டனல் பெரிய லெவலில் இல்லை. இப்ப சில பேர் கடவுளோட படத்தையே போடுறாங்க. பெருமாளோட படம் முந்தைய ஒரு வட்டத்துக்குள்ள இந்த ஓமண்ட் அடிச்சிருக்கு. இப்ப எல்லாம் மாறிட்டு தானே, எல்லாம் மாறிட்டு. அடுத்து கருங்காலி மாலை. இப்ப இந்த கருங்காலி மாலை எப்படி கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போய் கொண்டு வந்த, இப்ப அது போட்டா இது நன்மை என்ன வேற நன்மைன்னு சொல்றேன். கருங்காலி மாலை வந்து போடுறதால அதுக்கு உண்மையான இது வந்து என்னன்னா, இப்ப கருங்காலி போடுறதால இப்ப எங்கிட்ட நேர்மறை எண்ணங்கள் வந்து கொஞ்சம் மற்ற போகும். எங்கிட்ட உடம்புல ஒரு வைப்ரேஷன் இருக்கு. மற்ற இப்ப எங்கிட்ட இருந்து தீய கெட்டதல் வந்து நெருங்காது. சில பேர் வந்து இப்ப உடம்பு வெங்கல்ல இருந்து இப்ப தீய சக்தியோ கெட்ட சக்தியில நெருங்காம இருக்கிறது காவல் மாதிரி போடுறது. மற்றது இப்ப எங்க உடம்புல ஒரு சின்ன வைப்ரேஷன் ஒன்று இருக்கு. இது போட்ட அப்புறம் ஒரு உடம்புல ஒரு எங்களை செயற்படுற வைப்ரேஷன் வந்து வித்தியாசமா இருக்கு. மற்ற உடம்பு கொஞ்சம் வெப்பத்தை உடம்பு ஹீட்டுக்கும் நல்லது. இப்ப சொல்லி இப்ப ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்குது. கூட சோசியல் மீடியால கருங்காலி மலையை கலாச்சும் போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொன்று சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க கஸ்டமர் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் சாம்பிளுக்கு வச்சுக்க கேட்ட இதுல சில பவுன்ல கேட்பாங்க. பவுன்ல தேவைன்னா பவுன்ல கட்டி கொடுப்போம், வெள்ளி கேட்ட வெள்ளியில கட்டி கொடுப்போம். பவுன்ல என்ன பவுன்ல இப்ப நாங்க இந்த மாலையை எடுத்து குப்பை அடிச்சு கட்டி கொடுப்போம். குப்பை அடிச்சு சில பேர் அதுக்கேற்ற மாதிரி போடுவாங்க தானே. அப்ப சில பேர் வசதிக்கு ஏற்ற மாதிரி, சில பேர் இப்படியே போட விரும்ப மாட்டாங்க. சில பேர் பவுனை கட்டி போட்ட வடிவா இருக்கு மட்டும் போடுவாங்க. சில பேர் ஸ்டைலுக்கும் போடுறாங்க. அப்ப ஒவ்வொருத்தர் இப்ப ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது கொடுப்போம். நாங்க சரி என்ன விலை ஒரு மாலை? இது ஒரு மாலை உங்களுக்கு வந்து 3000 ரூபாய். ஒரு மாலை 3000 ரூபாய். நாங்க அன்றைக்கு ஒரு நாள் போஸ்ட் பார்த்தோம். எனக்கு இருக்கிற பிரச்சனை கருங்காலி மரத்தையே போடணும். எங்களை காப்புகள் என்ன? இது காப்பு ஐட்டங்கள். இதில் வந்து பூட்டு காப்பு ஐட்டங்கள். பூட்டு காப்பு லேடிஸுக்கு ஏற்ற மாதிரி பூட்டு காப்பல் இருக்கு. ஒவ்வொரு வெயிட்டுக்கு இருக்கு. இதுல வந்து பெரிய ஆக்களுக்கு வந்து 1 பவுன்ல இருந்து இருக்குண்ணா. இப்ப இந்த காப்பு எல்லாம் வந்து 1 பவுன் இருக்குது. 1 பவுன்ல இருந்து 2 பவுன் 3 பவுன் 4 பவுன் ஒரு வெயிட்டுக்கு இருக்குது.
ஓகே இதுகள் பவுன் கூட்டினேன் இதுல வெயிட் கூடணும் இதெல்லாம் வந்து 3 பவுன் 4 பவுன் வெயிட்டுக்கு இருக்குது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வெயிட்ல தானே கேட்பாங்க சில பேர் வந்து 1 பவுன்ல தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 1 பவுன் காப்பு கொடுப்போம் மற்றது 1.5 பவுன் காப்பு இல்லைன்னா ஒரு 1.5 பவுன் 1.5 பவுன் இருக்கு ஒரு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம் இதெல்லாம் என்ன சிங்கப்பூர் தான் இதெல்லாம் சிங்கப்பூர் இதெல்லாம் இங்க இல்ல சிங்கப்பூர் அப்படி இங்க செய்தாருன்னா அது செய்து கொடுப்போம் ஓடருக்கு ஏற்ற மாதிரி போட்டு காப்பும் செய்து கொடுப்போம் போட்டு காப்பு செய்து கொடுப்போம் ஆனா இந்த பினிஷிங் வேற ஃபினிஷிங் ஆனா கூடுதலா இந்த காப்பல் வந்து சிங்கப்பூர் ஓட பண்ணி தான் எடுக்கிற வேணையமா சில பேர் இந்த இப்படி ஒற்றை காப்பு செய்ய அதில் நாங்க ஓட பண்ணி செய்து கொடுப்போம் காப்புல கூட மூவ் ஆகுறாண்டா காப்புல கூடுதலா மூவ் ஆகுறா புட்டு காப்பு ஐட்டங்கள்ல வந்து இப்படியான டிசைனல் மூவ் ஆகும் இப்படி இந்த டிசைனல் மூவ் ஆகும் இப்படி இந்த டிசைன்லாம் இப்ப இந்த மாதிரி இது கொஞ்சம் சின்ன கை கடக்க மாதிரி பட் இப்ப சிம்பிளா சில பேர் போடுவாங்க தானே எல்லாரும் வந்து அப்படி அகலமா போட மாட்டாங்க ஒடுக்கமா போடுறாங்க இப்படியான ஹார்ட் ஷேப்ல உள்ள மாதிரி டிசைனல் இப்ப கேஷுவலா போடுறதுக்கு ஒர்க்குக்கு போடுறாங்க டெய்லி போடுறதுக்கு இப்படி காப்ப விரும்புவாங்க இப்ப இந்த லேடிஸ் ஆக்கள் இப்ப இப்படி இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஒட்ட காப்பு மோப்பு காப்புன்னு சொல்றது இதுல வந்து குறைஞ்ச 1 பவுன்ல இருந்து இந்த காப்புல வந்து 1 பவுன் அப்படி வரும் இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஃபங்க்ஷன் போடுற மாதிரி இதெல்லாம் 22 கரெக்ட் வரும் அப்படியே சிங்கப்பூர்ல இருந்து வரபடி மற்றது இப்ப சோடி காப்புன்னு இருக்கு இது லேடிஸ் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி சோடி காப்பு இதுல வந்து சிங்கப்பூர் டிசைன்லயே வரும் அப்படி செட் காப்பு வெட்டிங் ஒரு பொம்பளைக்கு செட்டா போடக்கூடிய மாதிரி காப்பு அதுக்கேற்ற மாதிரி செட்டா மற்ற இப்ப டிசைன் ஓட பண்ணி நான் கொடுப்பேன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது எத்தனை பவுன்ல இருந்து இது வந்து இப்ப ஒரு சோடி வந்து இப்ப இப்படி ஒரு சோடி வந்து 3 பவுன் அப்படி வரும் 1.5 பவுனுக்கு இருக்கு சோடி சோடி காப்பு 1.5 பவுன்ல இருந்தும் 2 பவுன் 3 பவுனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு செட்டா கேட்டா செட்டா ஆர்டர் பண்ணி இப்படியே கொடுப்போம் நாங்க கேட்ட மாதிரி செட் காப்பு ஆர்டர் பண்ணி கொடுப்போம் இது கொஞ்சம் நல்ல வடிவா இருக்கு இது ஒரு சோடி 2 பவுன் வரும் 2 பவுன் பேபி காப்பு பிறந்த பிள்ளைகளுக்கு 32 பிள்ளைகளுக்கு போடக்கூடிய மாதிரி காப்பு ஐட்டங்கள் இருக்குது இது குறைஞ்சது காப்பவுன்ல இருந்து 1 பவுன் வரையும் இருக்கு 1 பவுன் இருக்கு அவை இப்ப லேடிஸ்க்கு ஏற்ற மாதிரி லேடிஸ் காப்பு ஜென்ஸுக்கு இருந்தா ஜென்ஸுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலா சின்னாக்களுக்கு கொமனா தான் போடுற காப்பு என்ன சின்ன வயது தானே அவைக்கு டிசைன் வராது அவைக்கு ஏற்ற மாதிரி கொமன் ஜூஸுக்கு ஏற்ற மாதிரி காப்பல் இருக்குது மோப்பு காப்பு மாதிரி ஜான முடி வச்ச காப்பல் இருக்குது இது என்ன ஜான முடி வச்ச காப்பு சில பேர் வந்து கூடுதல் அந்த நாணத்துக்கு போடுறதுக்கு இதுக்குள்ள இருக்கு ஜான முடி காப்பு மற்ற ஒவ்வொரு டிசைன் டியூப் காப்பு போல்ஸ் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு ஒரு டிசைனுக்கு அந்த காப்பு கூட சின்ன பிள்ளைகள் தான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி காப்பு தானே இதெல்லாம் போட்டு இப்ப அவைக்கு பிறந்த பிள்ளைய போட்டா கிட்டத்தட்ட ஒரு 4 வயது வரையும் பாவிக்கலாம் அந்த காப்பு அட்ஜஸ்ட் பண்ணி பாவிக்கலாம் என்ன சின்ன பிள்ளைல போட்டு அடிச்சு கராத கட்டில சின்ன பொம்பளை பிள்ளைகளுக்குரிய பூட்டு காப்பாலும் இருக்குது இதில் வந்து 1/2 பவுன் 3/4 பவுன்ல இருக்கு இந்த காப்பு ஐட்டங்கள் அவைக்கு இந்த பெரியாக்கள் மாதிரி சில பேர் இப்ப விரும்பாங்க சின்ன பிள்ளைகளுக்கு போடுறது காப்பு எத்தனை வயசு பிள்ளைகளுக்கு இதில் வந்து இப்ப ஒரு 2 வயது பிள்ளைகளுக்கு 2 வயதுல இருந்து ஒரு 5 வயது பிள்ளைகளுக்கு போடக்கூடிய மாதிரி காப்பு ஐட்டங்கள் இருக்குது பட் அதுக்குரிய மேல் வயது அளவுக்கு ஏற்ற மாதிரி காப்பல் இருக்கு ஒரு டிசைன் இப்ப 1/2 பவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜென்ஸுக்கும் காப்பல் இருக்குன்னா ஜென்ஸுக்குரியது சிங்கம் முகம் ஜாலி இதெல்லாம் இந்த காப்பு ஜென்ஸுக்கு ஒரு 3 பவுன் அப்படி வரும் இந்த காப்புகள் 3 பவுன் அந்த சிங்கம் முகம் வச்சு மற்ற 5 பவுன் இழுத்து போறோம் ஸ்ப்ரிங் காப்பு நீங்க எல்லாம் கையில போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு காப்பு போட்டு பாப்போம் ஒருக்கா அப்படியே வாங்கி போட போறது இல்லை ஓகே ஓகே நல்ல அளவா இருக்குன்னு இப்ப இது எத்தனை பவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து என்ன உங்களுக்கு இந்த காப்பு வந்து 2.25 பவுன் ஸ்டார்ட் ஆகும் இதுல குறைஞ்சதும் இருக்கா குறைஞ்ச வெயிட்லயும் இருக்கு காப்பு 2 பவுன் 1.5 பவுன்ல எல்லாம் இருக்கு காப்பு இது கொஞ்சம் இது வந்து வெயிட் கூடின காப்பு இது வந்து லொக் காப்பு இது வந்து உங்களுக்கு 5 பவுன் வரும் இந்த காப்பு சில பேர் வந்து ஹெவியா விரும்புவாங்கல்ல இந்த காப்பு வந்து இந்த டபுள் லோக் இதுக்கு வந்து டபுள் லோக் இருக்குன்னா இப்படி ஒரு லோக் இருக்கு மற்ற இப்படி சைட் லோக் இருக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கு சிங்கம் மோமெண்ட் சொல்றது இந்த காப்பு இதுல பார்க்க இது கொஞ்சம் நல்ல இது கொஞ்சம் ஹெவி கூட வெயிட் கூட கூடுதலா இது வாங்குறவையா பாய்ஸ் வந்து பாய்ஸ் வாங்குவாங்க கூடுதலா அதுல மற்ற இப்படி இருக்கு புளிமுகம் வச்ச மாதிரி இருக்கு காப்பு இது புளிமுகம் மற்ற வேல் வச்ச மாதிரி எல்லாமே இந்த இழுத்துட்டு போறோம் இதெல்லாம் வந்து துபாய் டிசைன் துபாய் சிங்கப்பூர் டிசைன்ல இருந்து வரும் இதெல்லாம் இங்க செய்யறது இல்ல இது அங்க செய்யறது அந்த பினிஷிங் பாருங்க இந்த காப்பு எடுத்துக்கொண்ட மாட்டேன் இந்த காப்பு நாங்க இங்க செய்த மாட்டேன் இந்த பினிஷிங் வராது இதெல்லாம் அதெல்லாம் லொக்கா இருக்கு இந்த பினிஷிங் இந்த வேல் எல்லாம் இதுல டஸ்ட் மாதிரி அடிச்சிருக்கு இதெல்லாம் அங்கேயே செய்யறோம் இதெல்லாம் சைட் லோக் இப்படி எல்லாம் லோக் இருக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைட்டுக்கு நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு எங்களோட கையில அப்படி போட்டுட்டு இந்த லோக் பண்ண மாட்டா சரி இப்படி வச்சு லோக் பண்ண மாட்டா அப்படியே பூட்டி விட்டோம்னா சரி ஓகே சரி நாங்க பூட்டி விடுவோம் வீடியோ முடிவு வரைக்கும் என்ன போட்டு போறது இல்லை அவைட்ட கடல வாங்கி அவங்க தான் நான் பூட்டி விடுறேன் ஓகே பூட்டியாச்சு இதெல்லாம் இப்ப அந்த ஜென்ஸுக்கு போடக்கூடிய மாதிரி காப்பல் சில பேர் விரும்புவாங்க கடவுள் பக்தி வேல் வச்ச வேணும் அப்படி வேணும்டா இந்த காப்பு இது இல்லாம சில பேர் கேட்பாங்க இப்ப இந்த 2 பக்கம் வேல் வைக்கணும் அப்படி இங்க செய்தாங்கடா இப்ப நாங்க இங்க போல செய்து கொடுப்போம் ஆனா இதே மாதிரியே செய்து கொடுப்போம் இது வந்து கூட சில்வர்ல போடுற மாதிரி இப்ப இதனால தங்கத்துல செய்து கொடுப்போம் கூட அந்த சில்வர்ல போட்டு எடுத்து அது மாஸ்டர் காப்புன்னு சொல்லி அப்படி அதே மாதிரி காப்பும் இருக்குது எங்கிட்ட இதெல்லாம் ஜென்ஸுக்குரிய காப்பு தான் இப்ப சில பேர் இந்த அது மாதிரி இதெல்லாம் பிள்ளையார் ருத்ராட்சத்துல வச்சு கூட்டு காப்பு ஜென்ஸுக்கு
பட் இது வந்து ஒரு பக்கம் போல காப்புன்னு சொல்லி ஒரு பக்கம் போல ஒரு பக்கம் புலி முகம் அப்படி வரும். பட் ரோலெக்ஸ் சொல்லி அந்த காப்பம் இருக்கு, இந்த ரோலெக்ஸ் அடிச்சு வரும். இந்த சில பேர் ரோலெக்ஸ் சொல்லி அந்த ரெண்டிங்ல போறதால அந்த காப்புல ரோலெக்ஸ் அடிச்சு வருது. இது எத்தனை பவுன் வரும்? இது வந்து ஒன்றே காப்பு ஒன்று ஜென்ஸ் காப்பு தான். இது பெரிய ஆக போடலாம், பெரிய நம்மளா சின்ன அளவு போடலாம். பட் ஆனா இது லேடிஸுக்கு ஏற்ற மாதிரி இப்ப சிம்பிள் ஸ்டோன் வச்ச மாதிரி காப்பல் இருக்குது. இது வந்து 1 பவுன் 1.5 பவுன் 1.25 பவுன் வருது. இப்படி ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் விரும்பி அப்படி தனி பவுன்ல, சில பேர் கல்ல விரும்புவாங்க, சில பேர் ஸ்டைல்ல அப்படி தனி பவுன்ல போடக்கூடிய மாதிரி காப்பல் கேட்பாங்க. ஜென்ஸுக்கு போடுற மாதிரி அவைக்கும் இருக்கு, அதை சுர வச்சு இருக்க மாதிரி அப்படி காப்பு மாதிரி கைச்சேன் எல்லாம் இருக்கு. டிசைன் வித்தியாசமான டிசைன். இப்ப இதுல இந்த உத்ராகம்பஜிக்கு அதுக்கு என்ன வேற மாதிரி பிரைஸ்? அதுக்கு அந்த உருத்ராஜ வெயிட் கழிச்சு பவுன் விலைக்கு மட்டும் பவுன் விலைக்கு அந்த அதுல நெட் வெயிட் கழிச்சு நாங்க அந்த ஒரு காயின் வெயிட்ட கழிச்சு கொடுப்போம். ஓகே ஓகே. இது உருத்ராகம் ஒரிஜினலா? இதுல இது லோக்கல், இது ஒரிஜினல் ஸ்டைலுக்கு அது வச்சிருக்க அந்த அந்த பிள்ளையாரோட ரிலிஜன் சம்பந்தமா கட்டி வச்சிருக்கோம். இதுல வந்து ஒரிஜினல் வச்சுதான் வேணும் செய்து கொடுப்போம். இங்க செய்து கொடுப்போம், அதே மாதிரி நாங்க இதே மாதிரியே மேக் பண்ணி கொடுப்போம். அது இங்க செய்து, இது வந்து சிங்கப்பூர், இது சிங்கப்பூர். அப்படி சிங்கப்பூர்ல வேணா நாங்க ஓட பண்ணிச்சோம். ஆனா ஒரிஜினல் வைக்க நான் இங்க செய்தா அது ஃபினிஷிங் இங்க இந்த வேலைக்கு சரியா இருக்கும். இது ஜென்ஸுக்குரிய கைச்சேன் ஐட்டங்கள், அதுக்கேற்ற மாதிரி இருக்கு டிசைன். ஒரு டிசைனுக்கு ஒரு வெயிட்ல இருக்கு, 3/4 பவுன்ல இருந்து 5 பவுண்ட் வரையும் இருக்குது கைச்சேன் ஐட்டங்கள். ஒரே டிசைன்ல இந்த வேற வேற டிசைன் எல்லாம் ஒன்று இல்ல, அந்த கட்டிங்கள் வித்தியாசம். இது ஒரு கட்டிங்ல இருக்கு, இது ஒரு கட்டிங் ஒரு டிசைனுக்கு வருது. ஒரு இதெல்லாம் 1 பவுன் 1.25 1.5 அப்படி வெயிட்டுக்கு இருக்குது. இதெல்லாம் ஜென்ஸ் கைச்சேன் தான். இதெல்லாம் இந்த புலிமுகம் வந்து புலிமுக கைச்சேன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பவுன் அப்படி வரும், 3.5 பவுன் வரும். இதெல்லாம் வெயிட் பண்ண டிசைன் தான் எல்லாம். இந்த வாட்ச் அந்த பார் மாதிரி வரும். இது 2 பவுன் வரும். 2 பவுன் கொஞ்சம் லுக்கள் நல்லா இருக்குது. இதெல்லாம் சிங்கப்பூர் தானே? இதெல்லாம் சிங்கப்பூர் டிசைன் தான். கைச்சேன் ஐட்டம் கூடுதல் அங்கே தான் வருது. இதெல்லாம் அதில் இங்கே செய்தா நாங்கள் அந்த ஃபினிஷிங் வராது. இது லேடிஸ், இது லேடிஸ் டிசைன். இப்போ மோப்பு கைச்சேன் சொல்லி காட்டுவாங்க. முந்தைய காலம் வேறு அந்த மணிக்கூடு கைச்சேன் கட்டுவாங்க. கூடுதல் மணிக்கூடு கைச்சேன் சொன்னா தான் தெரியும். இதெல்லாம் இப்ப ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்ப அந்த கோதா வருது. இதெல்லாம் வந்து இப்ப உங்களுக்கு 3/4 பவுனுக்கு குறைவா தான் இருக்கு. 3/4 பவுனுக்கு குறையா 1/2 பவுன்ல 1/4 பவுன்ல இருக்கு இந்த டிசைன். இதுகள் வந்து இந்த வெயிட் குறைவா இருக்கும். இதில் வந்து இது அந்த போல்ஸ் கைச்சேன் லேடிஸ் கூடுதல விரும்புவாங்க. இதில் வந்து 1/2 பவுனுக்கு குறைய இருக்குது. ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, ஒரு வெயிட்ல இருக்குது. பிரேஸ்லெட் தான் அந்த மணிக்கூட்டு கைச்சேன்ன்றது. அது அந்த ஒவ்வொரு வேலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இதுல வந்து அந்த ஒயிட் கலரிங் போட்ட மாதிரி இதெல்லாம் துபாய் டிசைன். இதெல்லாம் சிங்கப்பூர் டிசைன். அந்த பழைய காலத்து மணிக்கூட்டு கைச்சேனல். பட் இது வந்து மோதிரத்தோடய சேர்ந்து வருது. இப்ப அப்படி சேர்ந்து செட்டா போடக்கூடிய மாதிரி இதுல போடுறது ரிங்கோட சேர்த்து அப்படியே கைச்சேன் மாதிரி கட்டலாம். அந்த கல்யாண உடலுக்கு போடி அதுக்கேற்ற மாதிரி இது கொஞ்சம் சிம்பிள் டிசைன்ல டிசைன். இது வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு 3/4 பவுன் அப்படி வெயிட்லாம் வரும். பெரிய வெயிட்ல 3/4 பவுன் வெயிட்ல வரும். கூடுதல் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போய் அப்படி போய் சும்மா கேஷுவலா போறதுக்கு. ஓகே, நான் எங்களை பார்த்தோம்னா நிறைய டிசைன் இருக்குது பாருங்க. இப்போ நீங்கள் வந்து வீடியோல கொஞ்சம் தான் பார்த்துருப்பீங்க. இப்படி நேராக கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய டிசைன்கள் பார்த்து அப்படி அண்ணோட காய்ச்சி வாங்கிக்கொள்ளலாம். வெளியில என்ன மாதிரி இருக்குன்னு காய்ச்சி வாங்கிக்கொள்ளலாம். அப்படி இங்காலி பக்கமும் இருக்கு. சிம்பிள் டிசைன்ல எது நல்ல கிராண்ட் பேபி கலெக்ஷன் இருக்கு. இதெல்லாம் சும்மா அந்த ஒரு தனி செயின் மாதிரி என்ன இதெல்லாம் வெயிட் குறைவான. இதெல்லாம் 1 கிராம்ல இருக்கு கைச்சி. 1 கிராம் குறையத்தான். இப்ப சிம்பிளா சில பேர் வந்து வெயிட் குறைஞ்ச மெல்லிய நூல் கைச்சி மாதிரி கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி லேடிஸ் என்ன விலை வரும் இது? இதில் வந்து உங்களுக்கு இந்த விலைக்கு பார்க்க போனா ஒரு 26,000 இதுல நீங்கள் நிறைய டிசைன்கள் இருக்குது. சும்மா நான் மேலால உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மோதிரங்கள் என்ன இது ரிங் ஐட்டங்கள். இதில் வந்து ஜென்ஸுக்குரிய ரிங்கள் இருக்குது. அந்த புலிமுகம் வந்து இது அதே மாதிரி இப்ப இதில் வந்து ஜென்ஸ் வந்து குமனா பாக்ஸ் மாடல் மோதிரங்கள் கேட்பாங்க. மற்ற சில பேர் ட்ரெடிஷனல் அப்படி சிங்கமோ மோதிரங்கள். இது சிங்கமோ மோதிரம். இது 2 பவுன் வரும். மற்ற பிள்ளையார் மோதிரம், பெருமாள் மோதிரம், இப்படி சிங்கம் ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இது குறைஞ்சது ஜென்ஸு 1/4 பவுன்ல இருந்து 2 பவுன் 3 பவுன் வரையும் எடுக்கலாம். இப்ப இதுல ஜென்ஸுக்கு இதுல கூட அவங்கள்ட்ட வாங்குற வாக்கள் ஜென்ஸ் கூடுதலா வேண்டதுண்டா இப்ப டிசைன் வந்து கொமன் ஜூஸுக்காண்டி இப்படி சில பேர் வந்து வெயிட் கூடது பாப்பாங்க. குறைவா இருக்கும் பொலிவா இருக்கணும். இப்படியா டிசைன் சில பேர் சில பேர் இப்படி சிம்பிளா பாப்பாங்க. எல்லாரும் வந்து கையில பொலிவா போட மாட்டாங்க. சில ஜென்ஸ் வந்து சிம்பிளா போடுவாங்க. இப்படி இந்த டிசைனர் இப்படி இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சிங்கமுகம் என்ன வேலை கூட வாங்குறாங்க. சிங்கமுகம் மோதிரம் எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. 1-2 பேர் விரும்புவாங்க. சில பேர் அந்த வெள்ளியில போடுற மாதிரி ஸ்டைலுக்கு போடுறாங்க. இப்படி போடுவாங்க. கையில பெருசா இருக்கு போடுவாங்க. இதுல இந்த லைன் ஃபுல்லா இதெல்லாம் ஜென்ஸுக்குரிய மோதிரம். மற்ற கீழே இதுல இருக்குல்லாம் லேடிஸ் மோதிரம். லேடிஸ் தோடு மாதிரி எல்லாம் வந்துட்டு மோதிரம். இதில் வந்து வெயிட் குண்ண முறையில வெயிட் குறைவு தான். கை ஃபுல்லா நிக்கும். கை ஃபுல்லா அந்த பொலிவா இருக்கும் போது இதெல்லாம் 1/2 பவுன் அப்படி 1/2 பவுனுக்குள்ள 1/4 பவுன் ஒரு வெயிட்டுக்கு இருக்கு. இப்ப சில பேர் இந்த மோதிரத்தை எல்லாம் இப்ப ஸ்டைலுக்கு இந்த வெள்ள போடுவாங்க. இப்படி போட்டுருந்தா இந்த ஸ்டைலுக்கு வெள்ள போடக்கூடிய மாதிரி போடுவாங்க. இந்த இதுல ப்ரௌச் குத்துற மாதிரி இந்த கைக்கு மாடலா போடுறதுக்கு ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பொலிவான டிசைன். மற்ற சும்மா சிம்பிளா பாவிக்கிறதுக்கு இப்படி ஸ்டோன்ல வச்சதும் இருக்குது. இப்படி ஸ்டோன் வேல வச்ச பாடு. மற்றது இப்படி அதுல கொஞ்சம் ஒர்க் பாடு துபாய் டிசைன் அப்படி இதுல கொஞ்சம் டிசைன் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் தான் விரும்புவாங்க. சில பேர் கையில மெல்லிசா இருக்கணும், பொலி இருக்க கூடாதுவாங்க.
சில பேர் வெயிட் குறைவா இருக்கணும் பொலிவா இருக்கிற விரும்புவாங்க, சில பேர் கொஞ்சம் வெயிட்டா பார்ப்பாங்க. இது என்ன பெரல் மோதிரம். இப்படி வந்து இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ரிங் இதே மாதிரி இப்ப கூடுதல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிங் இப்படி இதே மாதிரி தான் செய்யறாங்க. இதுல நாங்க அவன் மாப்பிள்ளை பொம்பளை பேரை வெட்டி கொடுப்போம். இப்ப டேட்டுகள் அதில் தேவை அதுக்கு மாதிரி வெட்டி கொடுப்போம். சைஸ் ஒவ்வொரு அது என்ன உடனே தேவையா பேர் நாங்க வெட்டி கொடுப்போம். வெட்டி கொடுக்கணும் இதே ரிங்ல வெட்டி கொடுப்பீங்களா? இதே ரிங்ல வைக்க ஓகேண்டா இதே அவன் சைஸுக்கு அளவெல்லாம் வெயிட் எல்லாம் ஓகேண்டா இதுக்கு நாங்க எடுத்து அவன் பேரை கேட்டு வெட்டி கொடுப்போம். இல்லாட்டி அவன் ஓடுறது இருந்தா அவன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் அவைதார டிசைன் செய்து கொடுப்போம். பட் சும்மா கொமனாவும் இது யூஸ் பண்ணலாம். சும்மா சும்மா பேர் என்ன ஃபுல் ஷார்ட் நேம் தான். ஷார்ட் நேம் கூடுதல் ஃபுல்லா போட மாட்டாங்க. ஷார்ட் நேமா போடுவாங்க. சும்மா கையில போடலாம். சிம்பிள் டிசைன் ஒர்க்கும் இருக்கு. இப்படி சும்மா சிம்பிளா போடக்கூடிய மாதிரி அதுல ஒரு வேலையில் இருக்கு. அந்த ஒரு ஃபினிஷிங் ஏற்ற மாதிரி கப்பிள்ஸுக்கு வாங்குற மாதிரி எதுவும் வாங்குறவங்களோட கப்பிள்ஸுக்கு அநேகமா வேண்டானா அதே மாதிரி அந்த பெரல் டிசைன்ல இப்ப கூடுதலா கப்பலுக்கு ஏற்ற மாதிரி பெரல் டிசைன்ல 2 பேரும் ஒரே அளவுக்கு எடுத்துக்கொள்வாங்க. எடுத்தால நேம் அதை வெட்டி கொண்டு போடுவாங்க. அதே மாதிரி முந்தைய காலத்துல அந்த கார்ட் ஷேப் ஓவல் ஷேப் பண்ணி போட்டுவாங்க. இப்ப அந்த இது இல்ல. இப்ப வந்து பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் பேர்ல மாப்பிள்ளை பொம்பளை பேர்லயும் பொம்பளை போடுவாங்க. மறுபடியும் கேர்ள்ஸுக்கு காமனா சும்மா சிம்பிள் டிசைன்ல வெயிட் குறைஞ்சதுல இப்படி இந்த டிசைன் எல்லாம் விரும்புவாங்க. இப்படி டிசைன் இதுகள் தான் நான் கேட்டேன். அந்த முந்திய பழையம் பேரும் டிசைன். இதுல நிறைய டிசைன் இருக்கு. அவை கேட்கிற மாதிரி டிசைன். சில பேர் அதுல கார்ட் ஷேப் மற்றது இப்படி இந்த பூ டிசைன்ல கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. இப்ப இது வந்து இங்க இதுலயே எடுக்கலாம் தானே செய்தேன். இங்க இதெல்லாம் சிங்கப்பூர்ல இருந்து வருது. இங்க செய்யறது வந்து அந்த இப்படி இந்த வேலைப்பாடு இதெல்லாம் மிஷின்ல செய்யறது. இங்க செய்யறது வந்து அந்த பழைய காலத்து கார்ட் ஷேப் மாதிரி வரும். அந்த கார்ட் ஷேப் அந்த மினி மோதிரம் சொல்லுவாங்க. நீங்க கேட்கிற மோதிரம் வந்து இது இப்படி இங்க செய்யற மோதிரங்கள் இப்படி வரும். இதெல்லாம் இங்க செய்யற மாதிரி இதுல வந்து இங்க மேக் பண்றது. இதுலதான் முந்தைய காலத்தாக அந்த பேர் வெட்டி கார்ட் ஷேப்ல இதெல்லாம் முந்தைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கப்பல் ரிங் செய்வாங்க. கூடுதல இப்ப மாறிட்டு தான காலம். இப்ப எல்லாம் ஓவர் ஷேப்லயே ரிங் செய்து பொதுவா முந்தி பாக்குற இந்த ரிங் எல்லாம் கூட வாங்கி போடுவாங்க. அடுத்த இங்க தோடுகள் என்ன கம்மல்ல இருந்து ஃபுல்லா இருக்கு போல. ஓமண்ணா தோடு ஐட்டம்ல இருந்து இப்ப சில பேர் தனிப்போன் தோடு கேட்பாங்க. தனிப்போன் தோடு இந்த மாதிரி இப்படி இருக்கு சிம்பிள் டிசைனா. இப்ப இதெல்லாம் வெயிட் குறைஞ்ச காப்பவுன்ல இருந்து ஒரு பவுன் நிறைய இருக்கு தோடு ஐட்டங்கள். இது வந்து ஸ்டோனே இல்ல பிளேன் ஃபுல்லா பிளேனா இருக்குது. சில பேர் ஸ்டோன் வச்ச டிசைனும் வருமா. ஸ்டோன் வச்ச டிசைன்டா இப்படி வரும். அதே இதுல ஸ்டோன் வச்ச மாதிரி இப்படி டிசைன் வரும். அதே டிசைன்கள்ல இந்த ஸ்டோன் வச்ச மாதிரி வரும். கூடுதலா விரும்புவான். சில பேர் ஒவ்வொரு தடவை மாதிரி தானே. மற்றது அதுல சிமிக்கி கமலம் இருக்குது. இது அந்த கோழி கூட கூடன்னு சொல்றாங்க. கரப்பு மாதிரி இதில் வந்து ஒரு பவுன்ல இருந்து காப்பவுன்ல இருந்து ஒரு பவுன் 2 பவுன் வரையும் இருக்குது. இப்ப இந்த ஜிமிக்கில கூட 3000 இந்த கரப்பு இந்த பெரிய கரப்பு ஐட்டங்கள்லாம் கூட அந்த வெட்டிங்குக்கு பொம்பளைக்கு போடுறதுக்கு எடுப்பாங்க. கூடுதலா அப்படி செட்டா போடுறதுக்கு பேரங்களோட போடுறதுக்கு இதெல்லாம் இது வந்து டெய்லி போடல தானே. எங்கேயாவது ஃபங்க்ஷன் பார்ட்டி ஃபங்க்ஷன் போட வழி வேற இந்த இதுகள் தான் கூட அந்த டெய்லி போடுறது. சின்ன டிசைன்கள் வந்து டெய்லி போடுவாங்க. இந்த கூட அந்த காதல் ஒட்டி கொண்டிருக்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம் அந்த டெய்லி போடுறதுக்கு. மற்ற சின்ன பேபிக்கு ஏற்ற தோடுகள் எல்லாமே இருக்கு. சின்ன மாதிரி சின்ன பேபிக்கு சிமிக்கி போடுற மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு போடக்கூடிய மாதிரி சிமிக்கி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பேபிக்குன்னு அதில் வந்து சிங்கப்பூர் தோடு ஐட்டங்கள். இதில் வந்து இங்க மேக் பண்றதோடு இதெல்லாம் இங்க செய்யற தோடுகள். இப்ப இதில் இங்க வந்து சில வயதானாக்கள் அம்மாக்கள் போடக்கூடிய மாதிரி சில பேருக்கு சிங்கப்பூர் தோடு வந்து சிங்கப்பூர் தோடு வந்து சுரா வந்து கொஞ்சம் சின்னனா வரும். இப்ப இங்க செய்யற தோட்டு சுரா வந்து கொஞ்சம் இதா இருக்கும். இங்க தேவை வயதானாக்கள் வந்து இப்படியான தோடு தான் கேட்பாங்க. அவைக்கு வந்து அப்படி கெவியா போட மாட்டாங்க. கொஞ்சம் வெயிட் இதெல்லாம் காப்போன்ல அப்படி இருக்கு. காப்போன போனக்குள்ள இங்க செய்யற தோடு தான் விரும்பும். அவங்களுக்கு இந்த மாதிரி டிசைனுக்கு நான் செய்து கொடுப்போம் ஆர்டர் பண்ணி. சில பேர் இங்க தோடு தான் பழைய காலத்துல இங்க தோடு இல்ல அதை போட்டு பழைய அதே மாதிரியே சில பேர் கேட்டு வருவாங்க. அதுக்கு மாதிரி செய்து கொடுப்பாங்க. அந்த முந்தி அந்த படங்கள்ல ஆட்டம் ஒரு தோடு இப்படி தூக்கமோ அது அந்த பழைய காலத்தோட அதில் பெருசா விரும்ப மாட்டாங்க. இப்ப ஒருத்தர் இல்ல தானே சும்மா சாம்பிளுக்கு நான் 2 டிசைன் வச்சுக்கிறோம். சிம்பிள் டிசைன் இப்படி இதெல்லாம் சிங்கப்பூர் டிசைன். இதுக்கெல்லாம் கூட அந்த பழைய காலத்தாக போடக்கூடிய கல்லு தோடுகள் நாங்கள் அதுல பார்த்த மாதிரி இங்கால நெக்லஸ்கள் இருக்கு. இது எத்தனை பவுன்ல வரும் இந்த நெக்லஸ்கள் வந்து குறைஞ்சது ஷார்ட் நெக்லஸ் வந்து 1 பவுன்ல இருந்து இருக்கு 2-3 பவுன் வரையும். லாங் நெக்லஸ் வந்து 2.5 பவுன்ல இருந்து 8 பவுன் வரையும் இருக்கு. இதெல்லாம் சிங்கப்பூர் தான். இதெல்லாம் சிங்கப்பூர் டிசைன். சிங்கப்பூர் துபாய் டிசைன்ல இருக்குது. இதெல்லாம் வந்து கூட அந்த வெட்டிங்களுக்கு பொம்பளை செட்டா போடக்கூடிய மாதிரி அந்த டிசைன் இருக்கு. நல்ல லுக்கா இருக்கு. அந்த வெட்டிங்களுக்கு பாக்குற நல்ல லுக் இருக்கு. அண்ணா எவ்வளவு சுத்தி காட்டியிருப்பாரு எல்லா இடம் ஃபுல்லா. நீங்க பாத்திருப்பீங்க வீடியோல நிறைய என்னென்ன வகையான நகைகள் இருக்குன்னு எல்லாம் பாத்திருப்பீங்க. பட் வந்து எல்லாத்த விலைகளும் சொல்லியிருப்பேன். கோல்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு பாவணும் அதுக்கு ஏற்ற மாதிரி விலை வரும். அதுக்கேற்ற மாதிரி விலை வரும். மற்ற வந்து நம்பர் எல்லாம் முதல்ல நான் ஆட் பண்ணிருப்பேன். நான் இதுல கடைசியில இந்த நம்பர் ஆட் பண்ணிருப்பேன்.
அட்ரஸ் வந்து கஸ்தூரியா ரோட்ல வந்து இந்த கடை இருக்குது. ஓகே, இவ்வளவு நேரம் சுத்தி காட்டினதுக்கு அண்ணாக்கு ஒரு நல்ல ஒரு நன்றி சொல்லணும். நன்றி அண்ணா. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நாங்கள் கடையை சுத்தி பார்த்துருப்போம். அண்ணா நிறைய சுத்தி காட்டி விலையெல்லாம் சொல்லியிருப்பார். இப்பத்திய நிலைமையில இதான் தங்கத்தின விலை போகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. ஓகே, நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.